டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்துக்கு இப்ப நாசர் எல்லாம் இருக்காங்கிறதுனால அங்க போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற 3000 ரொட்டேரியன்ஸ்ல 2000 ரொட்டேரியன்ஸ் பர்சனலா அவர் பேர் சொல்லி கூப்பிடுற லெவல்ல வந்து பழகிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்மளுக்குலாம் இன்னைக்கு வந்து டைம் கிடைக்காம நம்ம ஓடி அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த ரோட்டரி மேல எவ்வளவு ஒரு பேஷன் இருந்ததுன்னா, ரோட்டரி மேல எவ்வளவு ஒரு அன்பும் பிரியமும் இருந்தது அப்படின்னு சொன்னா அவரால் அதுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். சில மீட்டிங்ஸ்ல ஆல்ரெடி உங்ககிட்ட பேசும்போது நான் வந்து சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து சென்னையில இருந்து நாங்க வந்து 4:30 மணிக்கு கிளம்பணும், இங்க வந்து 6:30 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடும். 5 வருடங்களுக்கு முன்னாடி இல்ல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரோட்டரி மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில 11 மணிக்கு கிளம்பினா தான் 6 மணி 7 மணிக்கு இங்க வர முடியும். 7 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு 11 மணிக்கு மீட்டிங் முடியும். நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் வந்து திருப்பி வந்து சென்னையை ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல 15 வருடமாக தொடர்ந்து ரோட்டரி சர்வீஸ் செய்யற ஒரு மனுஷனால கேலிபர் அவரோட கேலிபருக்கு ரோட்டரி கவர்னர் ஆக முடியாதுன்னு சொன்னா வேற யாராலையும் ரோட்டரி கவர்னர் ஆக முடியாது என்பது ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அருமை குழந்தைகள் அம்ரீனா இங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த ரோட்டரியில நம்ம சேர்ந்து இந்த வருஷத்துல பார்த்த லட்சணத்துல எத்தனையோ இமெயில்ஸ் எத்தனையோ மொட்டை கடிதாசுகள் வந்து சுத்தி சுத்தி பறந்த நேரம் நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்மளுக்கு வேற தலையெழுக்கு, அதனால நம்ம இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். அந்த குழந்தைகளுக்கு இமெயில் அனுப்புறாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மட்டமான போய் கொண்டிருக்கிறது பாருங்க. அன்னைக்கு மெட்ராஸ்ல நடந்த ஒரு இந்த ஃபெலிசிடேஷன் ஃபங்க்ஷன்ல கவர்னர் சுப்பு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார், என் மனசுல அப்படியே பதிஞ்சது. இட் இஸ் a choice between friends. Election, Rotary election is a choice between friends. நண்பர்களுக்குள்ள யாரு இந்த பதவிக்கு இந்த நேரத்தில் யாரு சிறந்தவர்கள் என்று நாம வந்து தரமான ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணுங்கிறது தான் ஒரு முறை. அதை நம்ம நண்பர்களுக்குள்ள நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எவ்வளவு தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். திருமாறன் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த 3 மாசமாக நான் நாசரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவரோட நடத்தை, அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அவர் நிக்க போறான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண பிறகும் அவரோட நடத்தை எப்படி இருந்தது அப்படிங்கிற பாயிண்ட பத்தி ரொம்ப அருமையாக சொன்னார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் வழிகாட்டி. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி, இதை இப்படி செய்யணும், என்னைக்கு வந்து நம்ம ரோட்டரி பிரின்சிபல்ஸ்ல இருந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன கருத்துக்களை கூட எங்களுக்கு என்னைக்குமே எடுத்து சொல்லக்கூடியவர் திரு நாசர் அவர்கள். இன்னொரு நண்பர் சொன்னார், அவரை வந்து இப்ப கவர்னர் வந்து இப்ப அவர் இன்னைக்கு கவர்னர் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னா அது அவரோட சாய்ஸ் கிடையாது. நிச்சயமா அது அவரோட சாய்ஸ் கிடையாது. நீங்க கவர்னர் எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே நல்லா தெரியும். எனக்கு வேண்டாம், நான் கவர்னர்ஷிப் எனக்கு வந்து வேண்டியது இல்லை.